உச்சநீதிமன்றம் அது வந்து சொன்னது என்னென்னா, ஜனாதிபதி கேட்டாங்க, ஏப்பா நீங்கள் பாட்டுக்கு 3 மாதம் கவர்னருக்கு கேளக்கெடு, ஜனாதிபதிக்கு 6 மாதம்னு சொல்கிறீங்களே, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க பதிலாக தான் சொல்லியிருக்காங்க. அதுதான் அதிக வேல்யூ தீர்ப்பை விட. காரணம், 5 மெம்பர் கொண்ட பெஞ்சு சொல்லியிருக்கு, ஜனாதிபதி கேட்ட கேள்விக்கு சொல்லியிருக்கு. இது வருங்காலத்தில் இது வந்து மிகப்பெரிய ஆதாரம். அதனால் தீர்ப்பை விட அதிக சக்தி அதுக்கு தான் இருக்குது. ரெஃபரன்ஸ்னு பேர், ரெஃபரன்ஸ் மேட் பை த பிரசிடென்ட் டு த சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவர் விட்ட வந்து கருத்து கேட்பு, என்ன சொல்கிறீங்க, சட்டம் அரசியல் சட்டம் என்ன சொல்லுதுன்னு அவங்கள ஞாபகப்படுத்துறதுக்காக வச்சு கேட்டார். அதில் தான் சொன்னாங்க. சில பேர் அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது கருத்து தான் அவங்களது, என்ன எங்களுக்கு தெரியாதா? கருத்துக்கும் தீர்ப்புக்கும், கருத்துக்கு தான் ஏன் வேல்யூ அதிகம்? கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சில் கேட்ட கருத்தியா? கருத்தை கேட்டவங்க ஜனாதிபதி. அதுக்கு தான் வருங்காலத்தில் இதுதான் எழுதாத சட்டம். அதை புரிஞ்சுக்கங்க. இப்போ இவரும் புரிஞ்சுட்டார், ஸ்டாலின் அவர்கள். அவர் இப்போ என்ன சொல்லிட்டாரு, அரசியல் சட்டத்தை திருத்தும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். உண்மையிலேயே ஸ்டாலினை சொல்கிறேன், இப்போ தான் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, பாராட்டுறோம், உண்மையாக புரிஞ்சுக்கிட்டீங்க. இதைத்தான் நாங்கள் ஆரம்பத்திலிருந்து சொல்கிறோம். நாங்கள் கவர்னருக்கு ஆதரவாகவோ இதுக்கு எதிராக சொல்கிறோம். நாங்கள் என்ன சொன்னோம்னா, அரசியல் சட்டம், எழுதப்பட்ட அரசியல் சட்டம், அம்பேத்கரால் எழுதப்பட்ட அரசியல் சட்டம் சொல்வது கவர்னருக்கு காலக்கெடு நிர்ணயிக்கவில்லை. அதைத்தான் நாங்கள் சொன்னோம். அதனால் காலக்கெடுவை சுப்ரீம் கோர்ட்டு பண்ண முடியாது. ஏன்னா காலக்கெடுவை நிர்ணயிக்கணும்னா அரசியல் சட்டம் திருத்தப்பட வேணும். அப்போ தான் அது முடியும். இதைத்தான் நாங்கள் சொன்னோம். யாருக்கும் ஆதரவாக எதிர்ப்பாக சொல்லலை. எப்போவுமே சட்டத்தில் எது கரெக்டு எது தப்புங்கிறத கருத்து சொல்கிறோம். அது நீதித்துறையை அவமதிக்கணும்னோ, இல்லை பார்லிமெண்ட்டை அவமதிக்கணும்னோ, இல்லை குறிப்பிட்ட அரசியல்வாதிகளை அவமதிக்கணுமோ அப்படின்னு சொல்லப்பட்ட கருத்து அல்ல எங்களுடைய கருத்து. அப்போ தான் ஸ்டாலின் பாயிண்ட்டை பிடிச்சிருக்காரு. இதை வந்து அரசியல் சட்டத்தை திருத்தும் வரை எங்கள் போராட்டம் தொடரும். கரெக்டு, திருத்துங்க. ஆனால் அரசியல் சட்டத்தை திருத்துறதுக்கு 3ல் 2 பங்கு எம்பிங்கள் வேணுமே. உங்கள் இந்தியா கூட்டணி இப்போ இருக்கிற நிலைமையில் 3ல் 2 பங்கு கூட்டணி சீட்டு ஜெயிக்க சாத்தியமா? காங்கிரஸே, உங்கள் கூட்டணியின் தலைமை கட்சியான காங்கிரஸே 100 டச் பண்ணுறதுக்கு திணறாங்களே. அப்போ எங்கே நீங்கள் வந்து 270 நீங்கள் எப்படி எடுக்க முடியும்? 270க்கு மேலே எடுக்கணுமே. அது உங்களுக்கு சாத்தியமா? அதனால் நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. உங்களுடைய அரசியல் சட்டத்தை திருத்துங்க.